இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறள் ஞானத்தில் வந்து ஔவையார் சொன்ன பக்தி உடைமை தான் 10வது வச்சுருப்பாங்க. இந்த 10வதுல 10 பாடல்கள் இருக்குது. பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தினா நம்ம உள்ளத்தில் எவ்வளோ ஆர்வம் கொண்டு நம்ம அந்த சிவனை, அந்த அரணை, அந்த அண்டநாதனை நம்ம நோக்கும்போது என்ன ஆகுனா, அது முக்திக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தும். சரியா? மீராலாம் பக்தியில் தான் போனாங்க இல்லையா? நம்ம பல முறை சிவன் மீது நேசம் வைத்து சிவநினைவோடு ஆடுதல் பக்தி. சரியா? அதனால தான் சில பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது, ஆடல்களும் அந்த மாதிரி தான். சிவன் மீது உள்ள அன்பால் அழுறது, கூச்சலிடுறது, தன்னையாளும் பெருமாளை தன் எலும்பெல்லாம் உருக்கும்படி நினைத்தால் அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூ போட்டு பூஜை செய்து புகழ்ந்து பாடி மனநிறைவோடு நேசம் கொண்டு சிவனை தேடுறது கூட பக்தின்னு சொல்லியிருக்காங்க. மனக்கண்ணால் பார்த்து உள்ளத்தில் அந்த ஊரும் காதலால் உற்று நோக்கினால் சிவன் ஒளி நம்மை உண்டு ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நல்லவனுக்கு பூஜை செய்து நாதன் என எண்ணி உள்ளம் உருகினால் ஈசன் நம்மிடம் நிலை கொள்வான். சரியா? அடுத்து அடியவர்களுக்கு அடியவராய் அவர் மீது அன்பு கொண்டு உருகி உள்ளம் படிந்து அவரோடு உள்ளம் ஒன்றி இருக்கும்படி பாடி நம்ம இருந்தோம்னா அதுதான் பக்தி. அதுதான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஈசன் இருக்கான் அப்படின்னு சிவன் இருக்கான்னு கருதி அதோடு நம்ம நேசத்தோடு அந்த உயிர்களை நம்ம பாவிக்கணும், பழகணும், கருதணும். அடுத்து உடம்பில் உள்ள இந்த மயிர்கால்கள் நம்ம சில டைமில் மயிர் கூச்செழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புல்லரிக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் உடல் அதே மாதிரி உடல் உள்ள மயிர்கால்கள்லாம் வியர்க்கும்படி விதிர்விதிர்த்து நம்ம நம்மக்கிட்ட இருக்க பொய்யெல்லாம் கரைஞ்சி நம்ம மெய் மலர்ந்து போகிற மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, சிவனை போற்றி பக்தி செய்கிறது தான் பக்தி. உள்ள உறுதியோடு அதுமாதிரி அடக்கத்தோடையும் நம்ம அந்த செவிய முறையில் நம்ம அரணை அறிந்து கொள்ளணும். அதுதான் பக்தியில் சொல்லியிருப்பாங்க. பக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணில் தண்ணி வந்துடுது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, போய் இறைவன்கிட்ட கேட்கவே முடியாது. விவேகானந்தர் அவர் வறுமை இருந்த காலத்தில் ராமகிருஷ்ணர் சொன்னார், போய் காளிக்கிட்ட கேளு, வேண்டு, அவங்க உங்களுக்கு வேண்டிய செல்வங்கள்லாம் தருவாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு வந்துடுவார். என்ன கேட்கலையானோடனே, இல்லை என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி 2வது முறை நடக்கும். அப்பையும் வந்துடுவார் இதே மாதிரி. என்னாச்சு? இல்லை என்னால் கேட்க முடியல, எனக்கு அங்கே போய் எல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொல்லுவார். 3வது முறை போகும்போது, இல்லை நன்றி உணர்வோடு தான் இருக்க முடியுது, அந்த 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 இந்த மாதிரி கேட்க வராது. உண்மையே சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இறைவனை நிஜமாகவே பக்தி செய்தீர்களா? இல்லைனா ஒரு குழந்தைய ஒரு அம்மா பார்க்கும்ல, ஒரு அம்மாவை குழந்தை பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். அப்படி காதலாகி அது கண்ணீர் மல்கி அப்படி கட்டி அணைச்சா அந்த எலும்பு அவங்க எதிராளி உள்ளவங்க எலும்பு நொறுங்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அன்பு, அந்த மாதிரி ஒரு பக்தி. என்ன சொல்கிறது, உயிர் உருகும் பக்தி, அந்த உயிர் நனையும் பக்தி. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் நம்மளை விட்டு போக முடியாதுங்கிறத விட நம்ம கூட இருந்து தான் ஆகணும், அந்த கட்டாயம் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லும் அந்த மந்திரத்தாலையும் நம்ம முன்னாடி பண்ண பயிற்சிகளாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, உரம் போட்டு அதை பதப்படுத்தி ஒரு 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 உரம் போட்ட நிலம் எப்படி பயிர் விதைக்கிறதுக்கு தயாராகி அந்த இது இந்த பக்தி அறுவடை மாதிரி, இந்த விதை விதைத்தவன் அந்த அறுவடை செய்கிற மாதிரி அவ்வளோ பக்தி. அவ்வளோ நந்தனார் படம், நந்தனார் தானே, நந்தனார் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியை பார்த்தீங்களா, அது பக்தி. அந்த குருக்கிட்ட அது பக்தி.
மீரா இருப்பாங்கள்ல கிருஷ்ணா கிட்ட, அது பக்தி. காரைக்கால் அம்மையார் இருந்தாங்கல்ல, அது பக்தி. இந்த மாதிரி நம்ம என்ன இருக்கோம் யோசித்து பாருங்கள், ஏதாவது இருக்கோமா? இது கேட்குறதே பக்தி. இப்போ 2வது அதை நினச்சிட்டே இருக்கிறது பக்தி. 2வது கண்ணீர் மல்கி இறைவா அப்படின்னு சொல்லி அந்த அது வந்து உங்களுக்கு நீங்கள் கத்தரி அழுதுருவீங்க. இறைவன்கிட்ட வந்து இந்த முன்னாடி செஞ்சதெல்லாம் பயிற்சியெல்லாம் அந்த 9 வரைக்கும் வந்த வரை இந்த 10ல் வந்து நீங்கள் கதறி வெடித்து சிதறிடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த பக்தி வந்து உங்களுக்குள்ள ஆழமாக இந்த செஞ்ச பயிற்சிகள் மூலமாகவும் நீங்கள் செஞ்சதை வந்து உணர்ந்து வந்தீங்கன்னா, அது உங்களை இந்நேரம் பக்தியில் வெடிக்க வச்சுருக்கும், மலர வச்சுருக்கும். ஒவ்வொரு சிலையும் வந்து அந்த ஆனந்தத்தை வந்து துடிக்க வச்சுருக்கும். அப்போ நீங்கள் இந்த சிவன் சக்தி ஆடின மாதிரி நீங்கள் நடனம் தான் ஆட முடியும். அந்த பக்தியில் லயத்தில் ஆட முடியும்.